சரி சரி விடுங்க. நான் அழகர்கிட்ட முதல்ல போய் பேசுகிறேன். இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க அவன் என்னென்ன ஐடியா வச்சுருக்கான்னு கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறதுன்னு பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். ஓகேவா? நான் கிளம்புறேன். இருங்க, என்னங்க நீங்கள் பொசுக்குன்னு கிளம்புறீங்க? இந்த பாருங்க, இந்த 35 நாள்ல நான் ஆண்டாள் அழகர் விஷயத்தை தவிர வேற எதை பத்தியும் உங்ககிட்ட பேச மாட்டேங்க. டீலா? டீல். நான் கிளம்பணும். கை எடுக்கிறீங்களா? ஒருவேளை இந்த 35 நாள்ல 35 வருஷம் ஆனாலும் நான் மாற மாட்டேன். அவ்வளோ ஈஸியா நான் இனிமே விழவும் மாட்டேன். வாழ்க்கையில சில நேரம் வழுக்கி விழறதும் நல்லதுதான். அம்மா. நான் உங்ககிட்ட எனக்கு உங்ககிட்ட பேசணும். நான் முதல்ல சொல்றேன். நானே முதல்ல சொல்றேன். சொல்றது கேள்வி. நான் முதல்ல சொல்றேன். ஏன் நான் முதல்ல சொல்லக்கூடாதா? சரி சொல்லு. பரவாயில்ல, நீயே சொல்லு. பைத்தியம் மாட்டினே, எதுக்கடி என்ன சாவடிக்கிற இப்படி? நான் பைத்தியமா? நீ தான் பைத்தியம். சரி, நான் சொல்ல வந்த சொல்லிட்டா. சொல்லி தொலை. இவர் எனக்கு இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறத விட ரொம்ப முக்கியம் ஆதியோட வாழ்க்கை தான். நானும் அதான் சொல்ல வந்தேன். எனக்கு என் ஃப்ரெண்டு பாரதியோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்கள ஒண்ணு சேர்க்க ட்ரை பண்ணுவோம். இங்க பாரு, அதெல்லாம் ஓகே தான். ஆனா அதுக்காக நான் போட்ட சவால் எல்லாம் மறக்க மாட்டேன். உன்னை தோக்கடிச்சு எங்க அப்பாவை பிரசிடென்ட் ஆக்கி உன்னை இந்த வீட்டை விட்டு கண்டிப்பா நான் அனுப்புவேன். நானும் எதுவும் மறக்க மாட்டேன்டி. உங்க அப்பாவை இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஓ மூஞ்சிலையும் உங்க அப்பா மூஞ்சிலையும் கரிய பூச மாட்டேன். பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விட்டுருவேன். பார்க்க தானே போற இந்த ஆண்டாளோட ஆட்டத்தை. நீலாம் இன்னும் ஆடவே ஆரம்பிக்கல. நான்லாம் ஆட ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. யார் முதல்ல ஆடுறாங்கிறது முக்கியம் இல்ல தம்பி, யார் ஜெயிக்கிறாங்கிறது தான் முக்கியம். அது எலெக்ஷன் ரிசல்ட் வர அன்னைக்கு பாத்துக்கலாம். எங்க அப்பா பின்னாடியாவது எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, நான் இருக்கேன், இந்த ஒட்டுமொத்த ஊரே இருக்கு. அவர் இது வரைக்கும் செஞ்ச நல்லதை அனுபவிச்சவங்க அத்தனை பேர் இருக்காங்க. ஆனா தனியா இருக்கிற நீ என் அப்பாவை தோக்கடிச்சிருவியா? தனி மரம் எப்பவுமே தோப்பாகாது மிஸ்டர் அழகர். தனி மரம் தோப்பாகாதா? ஆனா நான் ஆலமரம், புரியுதா? நீ ஆலமரமா இல்ல வாழை மரமான்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிரும். நீ பாரு, நான் உங்ககிட்ட சண்டை போட வரல. என் ஃப்ரெண்ட் ஆதியை பத்தி பேச வந்தேன். தேவையில்லாம உரண்டை இருக்காது. நானும் உன்கிட்ட பாரதியை பத்தி பேசலாம் தான் வந்தேன். நீ தான் தேவையில்லாம சண்டைய ஆரம்பிச்ச. சரி வேட்ரே, இப்ப அவங்கள ஒண்ணு சேர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா என்கிட்ட எந்த ஐடியாவும் இல்ல. இதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஐடியா இருக்காதுல்ல? என்ன தோக்க வச்சு உங்க அப்பனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு மட்டும் உங்ககிட்ட அண்டவா ஐடியா வச்சிருப்ப. ஏய், இப்ப யார் சண்டை ஆரம்பிக்கிறா, நீயா நானா? சரி விடு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அதை நீ தான் பண்ணணும். என்ன ஐடியா? பாரதி ஆதியை தனியா மீட் பண்ண வைக்கணும். அவங்க யதார்த்தமா பேசுற மாதிரி பேசினாலே போதும். அவங்க வாழ்க்கை பத்தி முழுசா ஷேர் பண்ணிக்குவாங்க. அவங்க கடந்த வாழ்க்கையில நடந்த கசப்பை அவங்களே பேசி தீர்த்துக்குவாங்க. நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா 2 பேரையும் எங்க மீட் பண்ணி பேச வைக்க முடியும்? ஏண்டி எல்லாத்தையும் நான் தான் யோசிக்கணுமா? நீ யோசி ஏண்டி. அத கண்ணு வெளியே விழுந்துட போகுது. முரஸ்டே இருக்காது. அவங்கள மீட் பண்ண வைக்கிறத பத்தி யோசிச்சுட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். சரியா? இப்ப நீ கிளம்பு போ. கிளம்புனா எங்கடி கிளம்புறது? எலெக்ஷனுக்குன்னு 35 நாள் இருக்கு. அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். புரியுதா? ஓகே, இங்க வந்து படுவா. இந்த எலெக்ஷன்ல தோத்துருவேன்னு நினைச்சு என்ன பக்கத்துல படுக்க வச்சு பிளேட்டை மாத்த பாக்குறியா? ஆஞ்சநேயர் பக்தண்டி. குண்டலனி யோகா பண்ணி முத்திரை நெத்தில கொண்டு வருவேன் நான். என்கிட்ட போய் ஏச்சி வாய் மூடு. உன்னை நான் மனுஷனாவே மதிக்க மாட்டேன். இல்ல புருஷன் வேற. உன்னை கட்டில படுக்க சொன்னது அதுக்காக ஒன்றும் இல்லை. எனக்கு உடம்பெல்லாம் கொஞ்சம் வலிக்குது. தரையில பாய் விரிச்சு படுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. வேற எதுக்கும் இல்லை. வாய் மூட்டு வந்து மேலே படுப்போம்.
என்னடி காலையில உடம்புக்கு முடியலன்னு சொன்னியே, அப்புறம் ஏன் இங்க வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? இல்ல பாட்டி, வீட்ல இருந்துகிட்டு இந்த வேலை கூட பார்க்கலனா எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க வேண்டாம். ஆண்டாள் எந்திரிச்சு வந்து இதெல்லாம் பாத்துக்குவா, நீ போய் படு. அவளுக்கு எதுக்கு பாட்டி சிரமம்? அவ தூங்கட்டும், நான் பாத்துக்கிறேன். சொன்ன கேளு பாரதி. மேலுக்கு சுகம் இல்லாம இருக்கிறப்ப இதையெல்லாம் பார்த்தா காய்ச்சல் கீச்சல் வந்து ஆட படுக்க போட்டுரும். என்னாச்சு பாட்டி, உடம்பு முடியலையா? ஆமையா, விடுதல இருந்து இருமிக்கிட்டே இருக்கா. இப்ப என்னடானா விளக்கு மத்த தூக்கிட்டு வந்து நிக்கிறா. பாரதி, நீ போய் படுடி. பரிமளா வந்தா அவ கையில 10 ரூபாய 20 ரூபாய கொடுத்தா அவ பண்ணிட போறா. பாரதி, பாட்டி தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, போய் ரெஸ்ட் எடுங்களேன். அடுத்து உங்க வீட்ல இருந்துகிட்டு அவங்களுக்கு எதுவும் உதவி செய்யலன்னா எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கும். அதெல்லாம் குற்ற உணர்ச்சி இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். உடம்பு எவ்வளவு புதிச்சாலும் என்ன திட்டுறதுக்கு மட்டும் எங்க இருந்துதான் எனர்ஜி வரும்னே தெரியலப்பா. ஏ ஆதி, இவ பிள்ளைக்கு முடியாம இருந்தப்ப மருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி இப்ப இந்த இருமலுக்கு மருந்து மாத்திரை இருந்தா எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம்ல? இருக்கு பாட்டி, என் பொண்ணுக்கு வாங்கின மாதிரி என் பொண்டாட்டிக்கும் மருந்து மாத்திரைலாம் எப்பவுமே வச்சிருப்பேன். எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பாட்டி. வெறும் வயித்துல மாத்திரை போடக்கூடாது. நான் அப்புறமா கடையில போய் வாங்கிக்கிறேன். சரி, நீ உள்ள போய் படு. பரிமளாவை கூப்பிட்டு வாசல பெருக்க சொல்றேன். இல்ல பாட்டி. பாட்டி ஒரு நிமிஷம். அந்த பரிமளா வந்தா எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? என்ன, அவ வந்தா 10 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுப்பேன். அப்ப எனக்கு அந்த 10 ரூபாய் கொடுங்க, நானே வாசல் தெளிச்சு கோலம் போடுறேன். என்னையா சொல்ற? நீ வாசல் பெருக்கி கோலமெல்லாம் போடுவியா? சும்மாலாம் போட மாட்டேன் பாட்டி, காசு கொடுத்தா செய்வேன். ஏயா, காரெல்லாம் வச்சிருக்க? இப்ப என்னடானா 10 ரூபாய்க்கு போய் இந்த வேலை பாக்குறேங்கிற? எவ்வளவு பணத்துக்கு வேலை பாக்குறோங்கிறது முக்கியம் இல்ல பாட்டி, அந்த வேலையை யாருக்காக பாக்குறோங்கிறது தான் முக்கியம். சரி, தள்ளுங்க கொடுங்க. பாட்டி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, அங்க நில்லுங்க. இப்ப பாருங்க. ஏய் மெட்டாஸ்காரா, நல்ல கோலம் போடுறியே. உன்னை விட்டுட்டு ஒருத்தி ஓடி போயிருக்காளே, அவள்லாம் ஒரு மனுஷியா? என் பொண்டாட்டியை திட்டினா உங்களுக்கு எப்படி இருமல் வருது? ஜலதோஷம். சந்தோஷம். ஏய் ஆதி, உன்கிட்ட பொம்பளை தோத்து போயிருவாயா? என்னங்க பாட்டி, வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, வந்து பண்ணிடலாம் பாட்டி. வேற என்ன வேலை செய்வ? அது பாத்திரம் தைக்கிறது, துணி துவைக்கிறது, சமையல் கூட நல்லா பண்ணுவேன் பாட்டி. இவ்வளவு தெரியுமா? பரவாயில்லையே, கைவசம் நிறைய தொழில் கத்து வச்சிருக்க பாரேன். இந்த வேலை மட்டும் போதும், வேற வேலை இருந்தா சொல்லி அனுப்புறோம். இந்தாங்க உங்க சம்பளம். என்னையா காசை வாங்கி கண்ணுல ஒத்திட்டு இருக்க? பாட்டி, இது வரைக்கும் நான் எத்தனையோ பேருக்கு சம்பளம் கொடுத்துருக்கேன். ஆனா முதல்ல நான் கை நீட்டி வாங்குற சம்பளம் இதான். அதான்
பயபக்தியோட வாங்குறேன். ஆமா, அப்படியே வீட்ல போய் ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுக்கோங்க. நீங்க சொல்லாம இருந்தாலே அதைத்தான் பண்ணியிருப்பேன். நீங்களே சொல்லிட்டீங்க, பண்ணாம இருப்பேனா? தேங்க்யூ. மதுரை வீரந்தானே இவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசிலு பறக்கும் தானே உன் புருஷ மதுரை வீரந்தானே. என் பாட்டி, நீலாம் உன் புருஷன் கூட சண்டை போடும்போது உங்கள் அப்பா வீட்டுக்கு போய் தானே உட்காந்து சாப்பிடுவ. ஆனால் என் பொண்டாட்டி அப்படி இல்லை. அப்பனுக்காக புருஷன்கிட்டே சண்டை போடுவா. ஆனால் நான் சோறு போட்டாதான் உட்காந்து திம்பா, இல்லைன்னா பட்னி தான். இந்த பாரு, ஏய், நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும்டி. நீ தானே தாலி கட்டின, நீ தானே வாங்கி தரணும்னு சொல்லுவ, அதானே? தெரியுதுல்ல, அப்படியே அதையே சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் நேற்று சவால் விடுற போய் யோசிச்சிருக்கணும். நீ என்னதான் உங்க அப்பனுக்காக என்கிட்ட சண்டை போட்டாலும் உன் மனசையும் வயிறையும் நிறைய வைக்கிறது உன் புருஷன் நான் தானே, கொப்பம் இல்லையா? அதாண்டே, கல்லு குடிச்சாலும் கணவன், ஃபுல்லு குடிச்சாலும் புருஷன் சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் எப்போவாச்சும் அப்பா வீட்டுக்கு வந்தால் பரவாயில்ல. எப்போவுமே அப்பா வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா இப்படி தான். முதல்ல மரியாதை போகும், அப்புறம் சாப்பாடு போகும், கொஞ்ச நாளில் எல்லாமே போயிடும்டி. இதில் உங்கள் அப்பா கூட சேர்ந்து என்னை தோக்கடிக்கிறதுக்கு வியூகம் வேறு. பெத்த பிள்ளைக்கு சோறு போடுறதுக்கு துப்பு இல்லை. இதில் என்ன தோக்க வைக்கிறதுக்கு சம்பாரிச்ச எல்லா சொத்தையும் செலவு பண்ண போகிறாராமா. ஏ லட்சுமி, என் பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்து வை. இவன் வாங்கி கொடுக்குற 4 இட்லியில தான் என் புள்ள உசுறு வாழ போகுதோ. என்ன மாமா, பேச்சில் ஒரு மாதிரியா இருக்க? இத்தனை நாள் நான் வாங்கி கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டு தானே இப்படி இருக்கிற உங்க பொண்ணு. ஏலே, வாய முறான். என் பிள்ளைக்கு நாள் முழுக்க இட்லியும் தோசையுமா வாங்கி போட்டு புள்ளைய பத்த வச்சிருக்கான். இதுல பெருசா பேச்சு வேற. வத்த போய் வச்சிருக்கனா? ஏலே, நீயே பாடுறான் எப்படி மெலிஞ்சு போய் கிடக்குறான்னு. எது மெலிஞ்சிருக்காளா? பின்ன இவளா? இவ கட்டு கட்டுன்னு கட்டுவாளே. ஏய், நீ என்னடி முனி அடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்க? பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்து வைக்க சொன்னல, சாப்பாடு வை. சரிங்க. ஏதா, நீ முதல்ல சாப்பிடுதா முதல்ல. நல்லா சாப்பிடுறே, ரொம்ப மெலிஞ்சு போயிட்டியாமா உங்க அப்பா சொல்றாரு. ஏலே, கர்ரா, புள்ள சாப்பிடும்போது கண்ணு வச்சிட்டு இருக்காதடா, எந்திரிச்சு போடாங்கிட்டு. ஆமா ஆமா, வைக்கிறாங்க. மெலிஞ்சிட்டியாம்ல, சும்மாவே அண்டா மாதிரி தான் இருக்கா. நல்லா சோத்தை போட்டு நீர் யானே ஆக்கி விட்டுறாதீங்க, அப்புறம் எனக்கு தான் கஷ்டம். நம்ம இவன் வாங்கி கொடுக்குற மாதிரி பேசிட்டு போறான். அதான் நீ சாப்பிடுதா முதல்ல, சாப்பிடு. யாருக்கும் தீங்கென்றி வாழ்பவன் மனிதன்.
ஏங்க பார்த்து வர மாட்டீங்களா நீங்க நான் பாத்துக்கிறேன். பாரதி ரொம்ப அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க ரத்தம் வருது. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இதை விட பெரிய பெரிய அடியெல்லாம் பட்டு அந்த வலியவே நான் தாங்கியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு ஒண்ணு பெருசு இல்ல. ஏங்க ரத்தம் வந்துட்டு இருக்கு. இப்ப கூட தத்துவம் எல்லாம் பேசிட்டு இருப்பீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். கால கட்டுங்க. அதான் நான் வேணாம்னு சொல்றேன்ல, விடுங்க. நீங்க டேய், இங்க என்னடா பண்ற? எங்க வீட்டு பொண்ண கைய பிடிச்சு இழுக்குற? இல்ல. அப்படி ஒட்டணும் உன். ஏதோ இல்லப்பா, என்னோட கால்ல அடிபட்டு ரத்தம் வருது. ஐயோ, அதுக்கு தான் மருந்து போட வந்தாரு. ஏதா இருந்தாலும் இவன் பார்வையே சரியில்லை. ஆ? எப்ப பார்த்தாலும் இவன் பார்வை நம்ம வீட்டு மேலேயே இருக்கு. என்னடா டேய், ஏற்கனவே எங்க வீட்டுக்குள்ள என் பொண்ண ஒருத்தன் கல்யாணம் பண்ணி இம்சை கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஏலே, நீ யாரா சம்பந்தமே இல்லாம எதிர்த்து வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறவன்? ஏலே, யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? இங்க எதுக்குடா நீ வந்து வீடு எடுத்து தங்கியிருக்க? சார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். ஏலே, கிறுக்குனாடா நீ? நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்கிறவன்? சார் சத்தியமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். என் பொண்டாட்டி எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஏலே, உனக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சிருக்காடா? சார் என் பொண்டாட்டி பார்க்கறதுக்கு தேவதை மாதிரி இருப்பாங்க சார். அவங்கள நான் அவ்வளோ நேசிக்கிறேன். சார் அவங்க கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை தான் சார். என்ன ஏதுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம கோவத்துல எல்லாத்தையும் உடைச்சிருவாங்க. அப்படி உடைக்கிறது ரொம்ப ஈஸி சார். ஆனா அதை திரும்ப சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்னு அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஏதா பாரதி, இந்த பயலுக்கு என்ன கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா? எதுக்கு உளறிட்டு இருக்கான் இவன்? அதை விடுங்க சார், இதை கேளுங்க சார். ஒரு நாள் நைட்டு நாங்க 2 பேர் மட்டும் கார்ல ரொம்ப தூரம் போயிட்டு இருந்தோம் சார். அப்ப திடீர்னு பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க சார். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கடையே இல்லை. அப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார். என் பொண்டாட்டி வேற பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னு யோசிச்சு பார்த்தேன்னா அது நைட்டு 12 மணிக்கு மேல இருக்கும் சார். சரியான காடு சார். நான் எப்படி அவங்கள சாப்பிட வச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க சார். ஐயோ கடவுளே. என்ன சார் சொல்லுங்க. ஏலே, நீங்க 2 பேரும் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா எனக்கு என்னடா? இந்த கதையில ஏன்டா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? சரி விடுங்க சார். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? ஏலே, அது எதுக்கு நான் கூட சொல்லிட்டு இருக்கணும் நானு? எப்படியும் ஒரு 20-25 வருஷம் ஆயிருக்கும்ல. இந்த 25 வருஷத்துல உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் எத்தனை தடவை சண்டை வந்திருக்கும்? எத்தனை தடவை உங்க பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லை சார். சண்டையே போட மாட்டேன். அப்படியே சண்டை போட்டாலும் அவங்க என்னைக்குமே அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா என்ன ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்டா டேய், எங்க வீட்டு பிள்ளைய எதுக்குடா கையை பிடிச்சி இழுத்தேன்னு ஒரே ஒரு ஒத்த கேள்விக்காடா இம்புட்டு பாடு படுத்திக்கிட்டு இருக்க? டேய், தெரியாம கேட்டுப்புட்டா. சார் உங்க கல்யாண நாள் எப்போன்னு தெரியுமா சார்? சரி விடுங்க. உங்க பொண்டாட்டியோட பிறந்த நாள் என்னைக்குன்னு தெரியுமா? எப்பா சாமி, எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம்டா, என்னை விட்டுறா. இருங்க சார். எங்க கல்யாண நாள் ஆகஸ்ட் 27. என் பொண்டாட்டியோட பிறந்த நாள் ஜூன் 14. நான் முதல்ல உங்களை பார்த்த டேட்டு ஜனவரி 7. நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண நாள் மே 10. அவங்க கூட சண்டை போட்டு வந்த நாள். எப்பா போதும்டா. தாரு, இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை நீ பேசுன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். டேய், ஒழுங்கா ஓடி போயிடுறா. என்ன சார் நீங்க ஊரே மதிக்கிற ஒரு பெரிய பதவியில இருக்கீங்க, நீங்களே என் கஷ்டத்தை கேட்க மாட்டேங்கிறீங்க. டேய், ஒருத்தன் கஷ்டத்தை இன்னொருத்தன் கிட்ட சொல்லலாம்டா, ஆனா கஷ்டப்படுத்தி சொல்லக்கூடாதுடா. உங்களுக்கு புரியல சார். என் பொண்டாட்டியை நான் எவ்வளோ தூரம் லவ் பண்ணேன். என் பொண்டாட்டினா எனக்கு எவ்வளோ உயிர்னு உங்களுக்கு சுத்தமா தெரியல. எப்பா சாமி, எனக்கு ஒன்றும் புரியவே வேண்டாம்டா. என்ன ஆள விட்றா, நான் போறேன்டா. எப்பா இன்னும் ஒரே ஒரு கதை இருக்கு சார். உங்கள்கிட்ட சொல்லவா? என் பொண்டாட்டி எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லவா? எதுக்கு இப்படி கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணாலும் எந்த மாற்றமும் நடக்க போறதில்ல. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பாரதி, I love you பொண்டாட்டி. பாரதி, கேர்ஃபுல். பாத்து.
இப்பதான் நார்மலா துடிக்குது. தேங்காயை சுக்குநூறாக உடைக்க வந்த எங்க அண்ணன் அழகர், எங்கள் வெற்றி வேட்பாளர் எங்கள் ஓகே, அண்ணன் நான் அப்புறமா எங்களில் விழி